வணக்கம். உங்க கூகுள் ஷீட்ஸ்ல ஏகப்பட்ட டேட்டா குழப்பமா திரும்ப திரும்ப வந்து கடுப்பேத்துதா? கவலைய விடுங்க. அந்த மொத்த குழப்பத்தையும் ஒரே ஒரு சிம்பிள் டூல் வச்சு பளீச்சுன்னு தெளிவான இன்சைட்ஸ மாத்த முடியும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த நிலைமை நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கும் இல்லனா? ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல ஒரே பேரு இல்ல ஒரே ஆர்டர் நம்பர் திரும்ப திரும்ப வரும். அத ஒவ்வொன்னா தேடி கண்டுபிடிச்சு டெலீட் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். அது எவ்ளோ பெரிய தலைவலி, நேரமும் தானே வீணாகும். உதாரணத்துக்கு இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற எந்த டேபிள எடுத்துக்கோங்களேன். இதுதான் அந்த டேட்டா குழப்பத்தோட ஒரு சரியான உதாரணம். இதுல இருக்கிற தனித்துவமான பழங்கள் என்னென்னு மட்டும் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒவ்வொன்னா பார்த்து குறிச்சு வைக்கிறது எவ்ளோ கஷ்டம். சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு வேண்டாமா? இதோ நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி ஆகுறார். அதுதான் கூகுள் ஷீட்ஸோட யூனிக் ஃபங்க்ஷன். இந்த யூனிக் ஃபங்க்ஷனை ஒரு டிஜிட்டல் சல்லடை மாதிரி நினைச்சுக்கோங்க. அது உங்க டேட்டாவுல இருக்கிற எல்லா டூப்ளிகேட்டையும் குப்பையும் வடிகட்டி உங்களுக்கு தேவையான சுத்தமான தனித்துவமான தகவலை மட்டும் கச்சிடமா பிரிச்சு கொடுத்துடும். இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஈக்குவல் டு யூனிக் அப்படின்னு டைப் செஞ்சு பிராக்கெட்ல ரேஞ்சு கொடுக்கணும். இந்த ரேஞ்சுங்கிறது வேறொன்னும் இல்ல, நீங்க சுத்தம் செய்ய நினைக்கிற டேட்டா இருக்கிற அந்த ஏரியா தான். அவ்வளோதான். சரி வாங்க, ஒரு சின்ன உதாரணத்தோட இதை புரிஞ்சுக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரே ஒரு காலம் இருக்கிற ஒரு லிஸ்ட்ல இந்த ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்றதுன்னு முதல்ல பார்ப்போம். மறுபடியும் அதே குழப்பமான டேட்டாவுக்கு வருவோம். இந்த அட்டவணையை நல்லா பாத்துக்கோங்க, ஏன்னா அடுத்த சில நொடிகள்ல நடக்க போற மேஜிக்கை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இதோ அந்த மேஜிக் ஃபார்முலா. ஒரே ஒரு வரிதான். ஈக்குவல்ஸ் டு யூனிக் A2 to A9. நாம இப்போ செல் A2ல இருந்து A9 வரைக்கும் இருக்கிற டேட்டாவை சுத்தம் செய்ய சொல்லியிருக்கோம். இது அந்த மொத்த குழப்பத்தையும் எப்படி சரி செய்ய போகுதுன்னு பாருங்க. பாத்தீங்களா? இதுதான் அந்த மேஜிக். ஒரே செகண்ட்ல யுனிக் ஃபங்க்ஷன் அந்த குழப்பமான லிஸ்ட்ல இருந்து ஒரு கச்சிதமான தனித்துவமான பொருட்களோட பட்டியலை உருவாக்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இதையே கையால செஞ்சிருந்தா எவ்ளோ நேரம் ஆயிருக்கும். ஓகே, ஒரு காலம்னா இது ஈஸி தான். ஆனா பல காலம்கள் இருக்கிற ஒரு முழு டேபிளையும் இந்த ஃபங்க்ஷனால ஹேண்டில் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியும். பல காலங்கள்ல இருக்கிற தனித்துவமான வரிசைகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ நாம அடுத்த லெவலுக்கு போறோம். இங்க வெறும் வார்த்தைகள் மட்டும் டூப்ளிகேட் இல்ல, முழு வரிசையுமே டூப்ளிகேட்டா இருக்கு. அதாவது ஒரே ஆர்டர் 2 தடவை வந்திருக்கு. இதத்தான் நாம இப்ப வடிகட்ட போறோம். பாருங்க, ஃபார்முலா ஒண்ணுதான். ஆனா இப்ப நம்ம செலக்ட் பண்ற ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் பெருசு. A2ல இருந்து C6 வரைக்கும். இது இந்த ஃபங்க்ஷன் எவ்ளோ வெர்சடைல்னு காட்டுது. இதோ ரிசல்ட். யுனிக் ஃபங்க்ஷன் எவ்ளோ ஸ்மார்ட்டா ஒரே மாதிரி இருந்த முழு வரிசைகளையும் கண்டுபிடிச்சு நீக்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம கிட்ட உண்மையான தனித்துவமான ஆர்டர்கள் மட்டும்தான் இருக்கு. சரி, இதுல சில முக்கியமான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரூல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ஒரு ப்ரோ மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். முதல்ல யூனிக் ஒரு டைனமிக் அரே ஃபங்க்ஷன். அதென்ன டைனமிக் அரே? சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு செல்லுல ஃபார்முலா போட்டா போதும், அதோட ரிசல்ட் அதுக்கு கீழே இருக்கிற காலி செல்கள்ல தானா வந்து நிரம்பிடும். தண்ணி வழிஞ்சு ஓடுற மாதிரி. இந்த ஆட்டோமேஷன் தான் இதோட பெரிய பலம். நாம அடிக்கடி செய்யற ஒரு தப்பு இதுதான். யூனிக் ஃபங்க்ஷனோட ரிசல்ட் வர்றதுக்கு கீழே போதுமான காலி செல்கள் இல்லைன்னா இப்படி #ref அப்படின்னு ஒரு எரர் காட்டும். வலது பக்கம் பாருங்க, அங்க ஃபார்முலாவுக்கு கீழே வேற டேட்டா இருக்கு. அதனால தான் அந்த எரர். சோ எப்பவும் ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே இடம் காலியா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஃபங்க்ஷன் வந்து கேஸ் சென்சிட்டிவ். அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிற ஆப்பிள்ஸையும் ஸ்மால் லெட்டர்ல இருக்கிற ஆப்பிள்ஸையும் இது ரெண்டும் தனித்தனி பொருளாதான் பார்க்கும். அதனால உங்க டேட்டாவோட கேபிட்டலைசேஷன் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க, இல்லனா எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. அப்போ மொத்தத்துல இப்போ உங்க கையில ஒரு புது சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. இத வச்சு தனித்துவமான மதிப்புகளை உடனே கண்டுபிடிக்கலாம். எவ்ளோ குழப்பமான டேட்டாவா இருந்தாலும் ஈஸியா சுத்தம் செய்யலாம். உங்க தகவலை முன்னவிட வேகமா பகுப்பாய்வு செய்யலாம். சரி, இப்போ உங்க டர்ன். நீங்க புதுசா கத்துக்கிட்ட இந்த சூப்பர் பவரை வச்சு உங்க ஷீட்ல இருக்கிற எந்த டேட்டா குழப்பத்தை முதல்ல சரி பண்ண போறீங்க? யோசிங்க, உடனே செஞ்சு பாருங்க.